ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய அனைத்து மனுக்களும் தள்ளுபடி. மீண்டும் வாக்கு சீட்டு முறையை கொண்டுவர உத்தரவிட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் சாதனை படைக்கும் அளவிற்கு வாக்களிக்க பிரதமர் மோடி அழைப்பு. இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள். கேரளாவில் 20 மக்களவைத் தொகுதிகளிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் உள்ளிட்டோர் வாக்கு செலுத்தினர். கர்நாடகாவில் 14 தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. நடிகர் பிரகாஷ் ராஜ், இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் உள்ளிட்டோர் வாக்கு செலுத்தினர். ராஜஸ்தானில் 13 தொகுதிகள், மராட்டியத்தில் 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு. மத்திய பிரதேசம், பீகார், அசாமிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. கர்நாடகாவில் மொத்தம் உள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்ஃபோலிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி, சுதாமூர்த்தி MP ஆகியோர் வாக்களித்தனர். தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 6755 ரூபாயும், சவரனுக்கு 54,040 ரூபாய்க்கும் விற்பனை. இன்று நடைபெற இருந்த மாநகராட்சி மேயர் தேர்தல் ரத்து. பாஜகவின் உத்தரவின் பேரிலேயே மேயர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி அதிஷி குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் உட்பட 3 பேரின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. பேரூராட்சி அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,20,000 ரூபாய் பறிமுதல். ஓய்வுக்காக மாலத்தீவு செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வரும் 29ஆம் தேதி புறப்படும் அவர் மே 4ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். சொத்து பிரச்சினை காரணமாக தந்தையை பெற்ற மகனை தாக்கிய கொடூரம். மனிதாபிமானமில்லாத மகனை கைது செய்தது காவல்துறை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.